எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, rupees 37 lakh. அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். Super Sarvana Stores. கோயம்புத்தூரில் நடந்த ஒரு சம்பவம். கொரியரில் வந்து ஒரு பேக்கெட்டில் சாக்லேட் ரூபத்தில் இந்த கஞ்சா போதைப் பொருள் இருந்ததா 4 பேரை, அதாவது அவர் வந்து விடாப்பிடியா நிற்கிறப்ப அவன் தப்பு பண்ணனால தான் எடுத்துட்டு போயிருக்கான். பார்த்தா காரை திறந்தா டன்னா இருக்கு போதைப் பொருள், குட்கா பொருட்கள். தெருவில் நின்று கேங்கா நின்று தண்ணி அடிக்கிறாங்க. ஒரு புள்ள, வயசு புள்ள அந்த இடம் வழியில போச்சுன்னா என்ன நடக்கும்? பிள்ளைக்கு அங்கே பார்க்கும்போதே பயம் வந்துடும். இல்லை, பயம், அந்த பிள்ளைக்கு பயம் வர்றது இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல இருக்கிற 4 பேர் என்ன பண்ணுவீங்க? போதையில் என்ன பண்ண தோணும் உங்களுக்கு? அந்த இடத்துல அம்மாவா, தங்கச்சியா, இல்லை உன் பொண்ணு, உன் புள்ள வருதான்னு கூட தெரியாது. நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் வரைக்கும் அவங்களுக்கு பாலியல் வன்கொடுமை அவர் வந்து துன்புறுத்திட்டு இருந்திருக்கிறாரு. ஆனால் அவங்க வந்து ஜனவரி மாதம் தான் கம்ப்ளைண்டே கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்போ அவங்க வந்து என்னன்னா வெறும் எடுத்துக்காம திரும்ப திரும்ப கொடுத்ததுக்கப்புறம் வெறும் சஸ்பெண்ட் அப்படிங்கிற இடத்துல போய் நிற்கிது அப்படின்னு பயப்படுறாங்கல்ல. பொம்பளை பிள்ளை இப்படி ஏறெடுத்து பார்த்தா ஏதாவது செஞ்சிருவாங்கங்கிற ஒரு பயம் இருக்கா? இங்கே ஏன் இல்லை? எப்பயுமே நான் தைரியமாக போயிட்டு வர ஒரு ஆள். ஆனால் எனக்கு முந்தா நாள் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு, நாங்கள் தெருமுனை பிரச்சாரம் முடிச்சுட்டு நாங்கள் போகிறோம். 10:30 மணி தான் ஆகுது. பின்னாடி நார்மலாக 2 பசங்க தான் வராங்க, பைக்கில் வராங்க. எனக்கு பயம் இருக்கு. நார்மல் பசங்க போனால் கூட நம்மளுக்கு ஐயோ இவங்க ஏதோ பண்ணிடுவாங்களோ. அப்போ குழந்தைங்களை எப்படி நம்பி அனுப்புறது? இந்த மாதிரி ஒரு செயலை வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் பொம்பளை பிள்ளைகளை வச்சுருக்கிறவங்க சத்தியமாக சொல்கிறோம், இனி பாதுகாப்பு இல்லாத இந்த நாட்டில் வந்து பிள்ளைகளை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பூட்டி வச்சுட்டு போக முடியாது. நீங்கள் வந்து அந்தந்த ஸ்டேஷனில் போய் சொல்லி நான் இந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன், இந்த இடத்துல குடியிருக்க போகிறேன்னு சொல்லணும். அதை எத்தனை பேருமா சரியாக பண்ணுறாங்க? இப்போ எனக்கு அந்த பொறுப்பு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல நான் என்ன பண்ணுவேன், ட்ரெயின் டிக்கெட்டில் எவன் வேணால் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தான் லிஸ்ட் எடு, ஃப்ளைட் டிக்கெட்டில் எவன் வேணால் தமிழ்நாட்டுக்கு வந்தால் லிஸ்ட் எடு, கார் எங்கெங்கெல்லாம் வந்துச்சு லிஸ்ட் எடு, எவன் எந்தெந்த ஏரியாவுக்கு போயிருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்போ நான் 500 ரூபாய்க்கு வாடகைக்கு இருக்கேன்னா, நீங்கள் வட மாநிலத்தில் வரீங்கன்னா 600 ரூபாய் தரனா உங்களுக்கு தராங்க. இப்போ வந்து என்னன்னா அவங்க நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா நினைக்கிறது இல்லை. காசு கொடுத்தியா, அவன் கொடுத்துட்டான், நீங்க கிளம்புங்கன்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. கிளாஸஸ். ஆமா, சீட்டிங் பண்றது. ஆமா, நீ வீட்டுக்குள்ள இருந்துட்டு பல பேர், அதாவது கொரியர் பாய், ஸ்விக்கி பாய், சொமேட்டோ பாய், இந்த கம்பெனி நம்ம தப்பு சொல்லலை. அவர் அந்த கம்பெனி போர்வையில யார் வந்தா உங்களுக்கு தெரியும்? ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக ஆர்வலர் திருமதி ஜானகி சுந்தரராஜ் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு போதைப் பொருட்களின் புழக்கம் வந்து அதிகமாகிட்டே இருக்கு மேடம். இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து அதுக்கு அடிமையாகி ரொம்ப ஒரு மோசமான நிலையில் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு என் கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டில் எந்தெந்த முறையில் வந்து இன்னைக்கு போதைப் பொருட்களை வந்து கடத்திட்டு போகிறாங்க? இப்போ சமீபத்தில் என்னால் ஒரு செய்தியில் பார்த்தேன், கொரியர்லலாம் வந்து கடத்துறதா சொல்கிறாங்க. இது எப்படி நடக்குது? இந்த நெட்வொர்க் எப்படி செயல்படுது? ஆக்சுவலாக வந்துட்டு கொரியர் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக இதுக்கு செயல்பட்டுட்டு வருது. சில இடங்களில் வந்து கொரியர் வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. ஓகே, இது நம்ம நார்மல் பொருளுக்கு இருக்கிற மாதிரி இந்த பொருளெல்லாம் ஈஸியாக எல்லார் கையிலே கிடைக்கிற அளவுக்கு கொரியர் வந்து இதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இது வந்து யாராவது ஒருத்தர் கனெக்டிவிட்டி இல்லாமல் இந்த கொரியர் மூலிமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காங்க. ஆமாம், இப்போ கொரியர் நடத்துகிறவங்களே மேபி அதுக்கு உடந்தையாக கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா ஈஸியாக இப்போ ஸ்டாஃப் வந்து இப்போ நான் ஸ்கேன் பண்ணுறேன், என்ன பொருள் இருக்குன்னு பார்த்து நான் சொல்கிறப்போ அதை அனுப்புன்னு சொன்னால் தான் நான் அனுப்ப முடியும், இல்லைன்னா அனுப்ப முடியாது. ஏன்னா நம்ம ஒரு சின்ன பொருளை எடுத்துகிட்டு போகிறோம், என்னன்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் இது வந்து இன்றைக்கி இது ஒரு கேஸாக ஃபைல் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு கோயம்புத்தூரில் நடந்த ஒரு சம்பவம். கொரியரில் வந்து ஒரு பேக்கெட்டில் சாக்லேட் ரூபத்தில் இந்த கஞ்சா போதைப் பொருள் இருந்ததா 4 பேரை, அதாவது வட மாநில 3 பேரும் இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஒருத்தவங்களையும் அரெஸ்ட் பண்ணி அது வந்து இப்போ கேஸ் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அப்போ இந்த மாதிரி வந்து நிறைய தினமும் நடந்துட்டு இருக்குது. காரில் ஒரு ஒசூரில் நடந்திருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் அதாவது வாகன தணிக்கையில் நின்றுருக்காங்க, தேர்தல் கமிட்டிக்காக அவங்க அது கமிஷன் இதில் நின்றுருக்காங்க. ஆனால் இவர் போகனதை பார்த்து அவங்க ஏதோ ரீசன் சொல்லிட்டு பிடிச்சிருக்காரு. அதை மீறி 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவர் வந்து விடாப்பிடியா இருக்கிறப்ப அவன் தப்பு பண்ணனால தான் எடுத்துகிட்டு போயிருக்கான். பார்த்தா காரை திறந்தா டன்னா இருக்கு குட்கா பொருட்கள். குட்கா இருக்கு, அதாவது நேற்று வரைக்கும் கஞ்சா பொருள்னாங்க, இன்னைக்கு குட்கான்னு இருக்காங்க. ஏன்னா
ஏன்னா என்ன இது பெரிய விஷயமா பேசக்கூடாதுங்கிறக்காக அதை சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. சரி, குட்காவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எப்படி இவ்வளோ, அதாவது என்ன அரிசி மூட்டையை கடத்திட்டு போகிற மாதிரி, சாப்பாட்டு அரிசி இருக்கிற மாதிரி மூட்டை மூட்டையாக கொடுத்துட்டு போனால் யோசிச்சு பாருங்களேன், அதில் ஒவ்வொரு குழந்தையோட வாழ்க்கை இருக்குது. அப்போது ஈஸியாக கடத்தக்கூடிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டை சுற்றி நடந்துகிட்ருக்கு. இதுக்கு வந்து பொறுப்பு வந்து எப்படின்னா, காவல்துறை முதல்ல இதுக்கு வந்து ஒரு ஈஸியாக கடக்க விடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கொரியர் மூலிமா வருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்போ ஏன் இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கடுமையாக்கலை? அதே மாதிரி சட்டங்கள் வந்து இன்னைக்கு கஞ்சா கடத்துறவன், கஞ்சா சாப்பிட்டவனுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக ஒரு இல்லை ஈஸியாக ஒரு சட்டம் இருக்குது, ஒரு கைதுங்கிற ஒரு நடவடிக்கை இருக்குது, அப்புறம் கேஸுங்கிற ஒரு நடவடிக்கை இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது தவறான செயல். ஒருத்தன் வாழ்க்கையை அழித்து இது எப்படி போதைக்கு அடிமையாகிறப்போ போதையினால தான் நிறைய குற்றங்கள் நடக்குது. இப்போ அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். விளாத்திக்குளம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம், வேலி முள்ளு கருவேல முள்ளு இருக்கிற ஏரியா. அந்த பொண்ணு வந்து சாயந்தரம் வெளியில் போன பொண்ணு, தன்னோட புள்ள படிக்குது, +2 படிச்சுக்கிட்டு இருக்கு. +2 படிக்கிற பிள்ளை, வெளியில் போன பிள்ளை, என்ன சொல்கிறது, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன பிள்ளை ஆளை காணோன்னா காட்டுக்குள்ளே. நான் என்ன கேட்குறேன், ஒரு கிராமத்தில் நல்லா தெரிஞ்சுக்கணும், வெளியாட்கள் அங்கே ஜாஸ்தி நடமாடுறதுக்கு வேலை இல்லை. அப்போ அந்த உள்ளூர்காரர் இல்லை வெளியூர்காரர் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் தான் அந்த தவறை செஞ்சுருக்க முடியும். இது ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா இப்படித்தான் நடந்திருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அங்கிருந்தோ நாட்டில இருந்து வந்து எல்லையை கடந்து வந்து பிளான் எல்லாம் பண்ணி ப்ளூ பிரிண்ட் போட்டு அந்த பிள்ளையை தொடலை, கற்பழிக்கலை, கொலை பண்ணலை, வெட்டி போட்டுட்டு போகலை. அப்போது சம்பவம் அந்த இடத்துல எப்படி நடந்திருக்குன்னா, இப்போ தான் நான் சொல்கிறேனே, ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம பதிவு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, தெருவில் நின்று கேங்காக நின்று தண்ணி அடிக்கிறாங்க. ஒரு வயசு புள்ள அந்த இடம் வழியில போச்சுன்னா என்ன நடக்கும்? பிள்ளைக்கு அங்கே பார்க்கும்போதே பயம் வந்துடும். இல்லை, பயம், அந்த பிள்ளைக்கு பயம் வர்றது இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல இருக்கிற 4 பேர் என்ன பண்ணுவீங்க? போதையில் என்ன பண்ண தோணும் உங்களுக்கு? அந்த இடத்துல அம்மாவா, தங்கச்சியா, இல்லை உன் புள்ள வருதான்னு கூட தெரியாது. யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரி சம்பவம் இன்னைக்கு சிட்டிக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அப்ப அங்க என்ன நடந்திருக்கும்? ஆள் நடமாட்டமே கிடையாது. ஆள் நடமாட்டம் இல்லை, போதையில இருந்திருப்பாங்க, மேபி போதையில தான் இருந்தாங்கிறது தான் நியூஸ்ல இருக்கு. இந்த இடத்துல போலீஸ் ஏன் மேடம் அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்க தவறுறாங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல பொதுவாகவே நம்ம கேள்வி எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்றத ஒரு இயல்பு தான் வச்சுக்கோங்களேன். அந்த தைரியம் எப்படி வருது உங்களுக்கு ஒரு குழந்தைய தொடுறதுக்கு? அதுதான் சட்டம் வந்து இன்னைக்கு கையை காலை உடைச்சு ஸ்பாட்ல ரோட்ல வச்சு சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயம் இருக்கும். யாருக்கு அந்த இது வரலையே, ஏன்னா தப்பு பண்ணுற மேலேருந்து கீழே வரைக்கும் அவங்களும் பண்ணுறதுனால எங்க நாளைக்கு நம்ம மாட்டிக்கிட்டா சுட்டுருவாங்களோங்கிற பயம் தான், வேற ஒன்றும் இல்லை. கோயம்புத்தூர்ல ஒரு போலீஸுக்கு, பெண் போலீஸுக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்து, ஆமா உண்மை, இது நடந்து மேலதிகாரியை வந்துட்டு வெறும் சஸ்பெண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்கிறாங்க. எனக்கு இது புரியவே இல்லை. அது என்ன சஸ்பெண்ட்? நீங்கள் திரும்ப வந்து அதே மாதிரி தானே பண்ணுவீங்க, அடுத்து ஒரு சஸ்பெண்ட் போடுவாங்களா? அப்போ அந்த பொண்ணோட ஏற்கனவே அந்த பொண்ணு அவ்வளோ, அவர் திரு அண்ணாமலை அவர்கள் முந்தா நாள் பொது பிரச்சார கூட்டத்தில் சொல்கிறாங்க, தெருமுனை பிரச்சார கூட்டத்தில், இத்தனை செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் வரைக்கும் அவங்களுக்கு பாலியல் வன்கொடுமை அவர் வந்து துன்புறுத்திட்டு இருந்திருக்கிறாரு. ஆனால் அவங்க வந்து ஜனவரி மாதம் தான் கம்ப்ளைண்ட்டே கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்போ அவங்க வந்து என்னன்னா வெறும் எடுத்துக்காம திரும்ப கொடுத்ததுக்கப்புறம் வெறும் சஸ்பெண்ட் அப்படிங்கிற இடத்துல போய் நிற்கிது அப்படின்னு. நான் என்ன சொல்லுவேன்னா, சட்டங்கள் கடுமையாக்கப்படலை அப்படின்னா இந்த குற்றத்துக்கு யார் வந்து நின்று பேசினாலும் தீர்வு கிடைக்காது ஒரு விஷயம். இன்னொன்று, போதைங்கிறது நல்லா வந்து என்ன சொல்கிறது, வேறு ஊண்டிடுச்சுமா. எப்படின்னா எல்லார்ட்டையும் கையில் கிடச்சிருச்சு. அதை வந்து குழந்தைங்க வந்து இப்போ எடுத்துக்கிறாங்க, ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. குழந்தைங்க எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு மனநல பாதிக்குது. அதை என்னன்னு பார்த்துடலான்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. அது உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுறாங்க. அடிக்ட் ஆகிறப்போ அது என்னென்னமோ வேலை செய்ய சொல்லுது. தன்னை மறக்கிறப்போ தன் குடும்பத்தை மறக்கிறாங்க, தான் சுயநலவை மறக்கிறாங்க. நீங்கள் உங்கள் சுயநலவுக்கே வர முடியாது இல்லை. ஏன்னா நிறைய பேர் இதுலேருந்து நீங்கள் பார்க்குற சில பேரை பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியாக அதுலேயே தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க புத்தி வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகுத வழிய இதுலேருந்து மாற முடியாது மேடம். அதுலேருந்து ரொம்ப கஷ்டம், வாய்ப்பே இல்லை. எப்படி மீளுவீங்க? நீங்கள் தான் உள்ளே வந்துட்டீங்க, உங்களை மீள நாங்கள் எப்படி விடுறது? ஒரு விஷயம், தப்பு பண்ணுனா தண்டனை இருக்குன்னு சொன்னால் மீளுவாங்க. நான் அந்த தண்டனை இங்கே இல்லை, பயம் இல்லை. நான் என்ன கேட்குறேன், பொம்பளை பிள்ளையில தொட்டுட்டியா? நான் யாராக இருந்தாலும் சொல்ல வரேன், யார் நாளைக்கு என் வீட்டு பிள்ளையோ யார் வீட்டு பிள்ளையோ செஞ்சுட்டா ஒரு தடவை செஞ்சு பாருங்க. எல்லா நாடுகள்லையும் இந்த விஷயம் இருக்கா இல்லையா? பயப்படுறாங்கல்ல.
பொம்பளை பிள்ளை இப்படி ஏறெடுத்து பார்த்தா ஏதாவது செஞ்சிருவாங்கங்கிற ஒரு பயம் இருக்கா? இங்கே ஏன் இல்லை? இங்கே ஏன் இல்லை? அந்த தைரியம் தான் குற்றவாளிகளுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குன்றீங்க. அந்த தைரியம் ஒரு தைரியம் தங்கம். அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் முழுக்க நீங்கள் போதையை ஊட்டுறீங்க. போதையை ஊட்டி 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 இன்னைக்கு இருக்கிற இளைஞர் வெறும் ஓட்டு போடுற மிஷினா மட்டும் வச்சிருக்கீங்களா? சொசைட்டியே அழியுதே மேடம். சொசைட்டி அதான் சொசைட்டி வந்து இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் தானே ஆசைப்பட்டு ஓட்டு போட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். அப்போ நீங்கள் எந்த இடத்துல உங்களை வச்சிருக்காங்க? அப்போ அதை நோக்கி தானே நீங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. முழுக்க ஒரு மனுஷனா ஒரு ஒரு பர்சனா நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறத தலைமை தீர்மானிச்சா மட்டும்தான் நம்ம இங்கே இருக்க முடியும். இன்னைக்கு ஊடுருவுதுன்னு நம்ம பேசுறோம். எப்படி ஊடுருவோம்? எல்லா இடத்துலையும் நீங்க இப்போ ஒன்றும் இல்லைம்மா, ஒரு முதலமைச்சர் இப்போ வராருன்னா நம்ம எப்படி பாதுகாப்பு கொடுக்குறோம்? பயங்கரமா இருக்கும். இப்போ அவர் ஒருத்தருக்காக மற்ற எல்லாருடைய பாதுகாப்பும் நம்ம வந்து சமப்படுத்துறோம்ல. எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டு எவ்வளோ, ஏன்னா அது வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம்ல. அதே மாதிரி ஏன் பொதுமக்களை நீங்க நினைக்கிறது இல்லை? எங்களோட ஒவ்வொரு ஓட்டும் உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இல்லையா? நீங்கள் ஒரு ஓட்டு இல்லைன்னா ஜெயிக்க முடியாதா? யாரா வரட்டும். ஆனால் ஏன் இந்த பொதுமக்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற பிள்ளை பயப்பட வேண்டியது இருக்குது? நீ முந்தா நாள் நடந்த சம்பவத்துக்கு சொல்கிறேன். எப்பயுமே நான் தைரியமாக போயிட்டு வர ஒரு ஆள். ஆனால் எனக்கு முந்தா நாள் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு நாங்கள் தெருமுனை பிரச்சாரம் முடிச்சுட்டு நாங்கள் போகிறோம். 10:30 மணி தான் ஆகுது. பின்னாடி நார்மலாக 2 பசங்க தான் வராங்க, பைக்கில் வராங்க. எனக்கு பயம் வருது. அவங்க நல்லது பண்றாங்க. அல்ல, அவங்க நல்ல பசங்க தான். எனக்கு வந்து இது வரைக்கும் நான் அப்படி எண்ணுனதே இல்லை. ஆனா பின்னாடி 2 பசங்க வராங்க. என் மனசுல அந்த பயத்தை நான் ஏதோ படத்துல என்னமோ பயத்தை காமிச்சா சொல்லுவாங்கல்ல, உயிர் பயத்தை காமினேன். நம்மளுக்கு வந்து அந்த பயத்தை காமிச்சாங்க அன்னைக்கு. அந்த நார்மல் பசங்க போனா கூட நம்மளுக்கு ஐயோ இவங்க ஏதோ பண்ணிடுவாங்களோ. அப்போ குழந்தைங்களை எப்படி நம்பி அனுப்புறது? இந்த மாதிரி ஒரு செயலை வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க சத்தியமாக சொல்கிறோம், இனி பாதுகாப்பு இல்லாத இந்த நாட்டில் வந்து பிள்ளைகளை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பூட்டி வச்சுட்டு போக முடியாது, அப்பையும் வாட்ச் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு சில காலகட்டங்களில் சில விஷயங்கள் தோணுச்சு, அதை நான் இப்போ பகிர்ந்துக்கிறேன். இப்போ இதெல்லாமே சட்டமாக இருக்குதான், இல்லைன்னு சொல்லவில்லை. வெளி மாநிலத்திலேருந்து வந்தால் நீங்கள் வந்து அந்தந்த ஸ்டேஷனில் போய் சொல்லி நான் இந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன், இந்த இடத்துல குடியிருக்க போகிறேன்னு சொல்லணும். அதை எத்தனை பேருமா சரியாக பண்ணுறாங்க? எல்லாருமே சரியா பண்ணலன்றீங்களா? யாருமே பண்ணல. ஓகே, எல்லாருமே பண்ணல. இப்போ ஒண்ணு இல்ல, சென்னையில இப்ப எத்தனை வெளி மாநிலத்துக்காரங்க இருக்காங்க? நீங்க ஒரு கணக்கு, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்ப எத்தனை பேர் இங்க இன்னைக்கு நீங்க போய் நீங்க வெளி மாநிலத்துக்காரவங்கன்னு ஒரு கணக்கெடுங்க. அந்தந்த ஸ்டேஷன்ல போய் எத்தனை பேர் நாங்க இந்த மாநிலத்துல வந்திருக்கோம், இல்ல அவங்க இந்த மாநிலத்துக்கு வந்திருக்கீங்களான்னு சொல்லி ரிப்போர்ட் வச்சிருக்காங்க? கிடையாது. அவங்க பாட்டு வராங்க, வேலை செய்யறாங்க, போறாங்க. ஏன்னா இதுதான் இப்ப இருக்கிற. அப்ப நீங்க எப்படி இங்க நான் என்ன சொல்றேன்னா, பொதுவா அவங்க வந்து இங்க வந்துட்டு குற்றம் பண்ணிட்டு போறாங்கன்ற மாதிரி பிராண்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல. இல்ல, வெளி மாநிலத்துக்காரவங்க நான் சொல்ல வரல. வெளி மாநிலத்துக்காரவங்களால குற்றம் அதிகரிக்குதுன்னா நீங்க வந்து அதுக்கு நம்ம மாநிலம் என்ன பண்ணணும்? தமிழக மாநிலம் என்ன பண்ணணும்? நான் என்ன சொல்ல வரேன், எல்லா மாநிலத்துக்காரவங்களும் ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளை தானே சேஃப் பார்க்கணும், அப்புறம் அடுத்த பிள்ளையை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம மாநிலத்தை நீங்க எப்படி வச்சுக்கணும்? இப்போ என் மாநிலத்தை நான் பொறுப்பேற்றிருக்கேன். இப்போ எனக்கு அந்த பொறுப்பு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல நான் என்ன பண்ணுவேன், ட்ரெயின் டிக்கெட்ல எவன் வேணா தமிழ்நாட்டுக்குள்ள வந்தான் லிஸ்ட் எடு, ஃப்ளைட் டிக்கெட்டில் எவன்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தால் லிஸ்டடு, கார் எங்கெங்கெல்லாம் வந்துச்சு லிஸ்டடு, எவன் எந்தெந்த ஏரியாவுக்கு போயிருக்கான், அதுக்கு வேணும் இல்லை. இதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அதுதான் அவங்க வேலை. இப்போ எங்கேயோ இருந்த பாகிஸ்தான் இதை வந்து நம்ம சிந்தூர் ஆப்ரேஷனில் முறியடிச்சாங்களா இல்லையா? ஏன் முடிஞ்சது? அப்போது அந்த வேலையை செய்யறதுக்கு திறன்பட ஒரு பர்சன் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும்னா, நீங்களும் இதை வந்து இங்கே செஞ்சால் மட்டும்தான் என்னோட பாதுகாப்பை நான் உறுதி செய்ய முடியும். நீங்கள் சொல்கிற விஷயம் ரொம்ப ஈஸி மேடம். நீங்கள் எல்லாருக்குமே ஆதார் கார்டு இருக்குது. ஆதார் கார்டை வச்சு தான் வந்து எல்லாரும் வாடகை வீடு எடுக்கிறாங்க. இப்போ மேன்ஷனில் தங்கினாலும் அதை தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி வரும்போது அந்த மேன்ஷனில் இருக்க அந்த உரிமையாளரே நீ வட மாநிலத்தவரா, அவங்களோட டேட்டாஸ் எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தாலே வேலை ஈஸியாக முடிஞ்சு. அது வந்து அது யார் சொல்லணுமா? அது யார் சொல்லணும்? இங்கே இருக்க காவல்துறையினர் தான். காவல்துறை சொல்லணும். ஒரு விழிப்புணர்வு நீங்கள் ஏற்படுத்தணும். நீங்கள் தான் டிவி வீடியோ எல்லாமே உங்கள் சார்பாக வச்சுருக்கீங்க. நீங்கள் டெய்லி அதை ஃபோக்கஸ் பண்ணணும். தினமும் காலையில் ஒரு நியூஸாக போடுங்க. உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் அதை கொண்டு வாங்க. நம்மளோட தமிழ்நாட்டை பாதுகாக்கணும்னா சில விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லுங்க. இல்லை மேடம், இப்போ நீங்கள் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்தவங்களா இருக்கீங்க. குறிப்பாக அந்த திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு பக்கம்லாம் இன்றைக்கி வந்து வட மாநிலத்தவர்களோட வருகை அதிகமாக இருக்குது. அவங்களால குற்றச்சம்பவங்கள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உண்மை. ஏன் அப்படின்னா குற்றச்சம்பவங்கள் அதிகம் அப்படிங்கிறத விட நம்ம வந்து வட மாநிலத்துக்கார எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வேலைக்காக நிறைய பேர் வராங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இங்கேருந்து வட மாநிலம் போனாலும் என்னோட ஆதார் நீங்கள் சொன்னதே தான், நான் போய் அங்கே போய் கொடுக்கணும். அந்த ஊரில் இருக்கிற நான் என்னோட ஹவுஸ் ஓனர் வந்து
வந்து அதுக்கான ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்போ நான் 500 ரூபாய்க்கு வாடகைக்கு இருக்கேன்னா நீங்கள் வட மாநிலத்தில் வரீங்கன்னா 600 ரூபாய் தரனா உங்களுக்கு தராங்க. இப்போ வந்து என்னன்னா அவங்க நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா நினைக்கிறது இல்லை. காசு கொடுத்தியா, அவன் கொடுத்துட்டான், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆளுங்கிட்ட இந்த ஒரு புத்தி இருக்கிறதுனால நல்லவன் வந்து தப்பு பண்ணுறானா இல்லையாங்கிறது பேச்சு இல்லை. ஈஸியாக வர்றதுக்கு நம்ம வழிவகுக்கிறோம். கெட்டவங்களுக்கு நம்ம ஈஸியாக, ஒரு தப்பு பண்ணுறவனுக்கு நீங்கள் அழகாக வீடை கொடுத்து நிறைய நீங்கள் செய்தி பார்த்துருப்பீங்க, நிறைய செய்தி பார்த்துருப்பீங்க. சீட்டிங் பண்ணுறவன், இந்த எதையாவது ஒன்று கஞ்சா கடத்துறவன், எவனா ஒருத்தன் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல குடியிருந்தான், இந்த மாதிரி வீட்டுக்கார் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ வந்தாரு கேட்டாரு, எப்படி நீ கொடுக்கலாம், எப்படி நீ கொடுக்கலாம் ஒரு பர்சனை நீ வந்து இல்லாமல் எப்படி கொடுப்ப? என்னன்னா உனக்கு காசு கேக்கு, இப்போ 20,000னா தரேன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டேன்னா போதும், டிமாண்டே பண்ணாமல் சொல்கிறான் இல்லையா, ஓகே ரைட். யார் எங்கேருந்து வந்தா, ஏன் வந்தா, எதுக்கு வந்தா, நல்லவன் கஷ்டப்படுவான், ஒரு வேலைக்கு இல்லாம அங்க வருவான், அவன் டிமாண்ட் பண்ணுவான்ல 18,000 தர, 2,000 கம்மி பண்ண சொல்லலாம், அவனுக்கு தரமாட்டாங்க. ஏன்னா இவன் சொன்னோன்னு கொடுத்த. நான் இந்த பேராசை என்ன பண்ணுதுன்னா கடைசியில் கொண்டு எங்கேயாவது சிக்க வச்சுட்டு இந்த மாதிரி இந்த திருப்பூர் வேலைக்கு வந்து நிறைய மாநிலத்திலேருந்து வராங்க. இதில் வந்து நம்ம எல்லாரையும் கெட்டவங்க நல்லவங்க நான் சொல்ல வரல. இப்போ கம்பெனி வைஸாக எடுக்கிறாங்க, அவங்களுமே இன்னுமே தன்னை வந்து நிறைய இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க செக்கிங்கில் வந்து நிறைய இந்த நைஜீரியா பசங்க, அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து அவங்கெல்லாம் வந்து அவங்க நல்லவங்க கெட்டவங்கிறத தாண்டி எனக்கு ஒரு நான் வந்து ஒரு 2012 இதை நான் சொல்லிக்கிறேன், என்னோட பர்சனல் ஒரு கேஸுக்காக நாங்கள் வந்து ஒரு டீமாக போயிருந்தோம். சிட்டு போட்டு ஏமாந்த டீமில் நாங்கள் போய் நிற்கிறோம். ஏன்னா நாங்களாம் அப்போ லாக்ஸ் கணக்கில் ஏமாந்தவங்க. அப்போ போகிறப்போ எங்களுக்கு கொடுத்த ஒரு காவல் அதிகாரி, மிகப்பெரிய உயரிய அதிகாரி என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்கம்மா. கிளாஸஸ்? ஆமா, சீட்டிங் பண்றது, ஆமா குற்றம் இந்த மாதிரி இந்த கண்ட்ரில இருந்து வராங்க, அவங்கள்ட்ட இருந்து நாங்க வந்து ஒவ்வொருத்தரையும் நாங்க எப்படி பாதுகாக்க முடியும், நீங்களும் விழிப்புணர்வா இருங்க அப்படின்னு சொன்னாரு. இது வந்து அந்த தேதிக்கு வந்து அவர் சொல்றப்ப எங்களுக்கு அப்படியே ஆச்சரியமா இருந்தது. ஆனா இன்னைக்கு இது நிகழ்வா நடந்துட்டு இருக்கு. அவர் வந்து 2012 சொன்னது இன்னைக்கு 14 வருஷம் கழிச்சு ரொம்ப ரியாலிட்டியா நடந்துட்டு இருக்கு. அப்ப எந்த மாதிரி வராங்க, படிக்கிற மாதிரி வராங்க, இப்படிதான் சேர்த்துவாங்களாமா, படிக்கிறதுக்கு போங்க, அதாவது பிரிச்சு விடுவாங்களாமா, நீ இங்க போ, நீ இந்த ஏரியாவுக்கு போ, நீ இந்த ஏரியாவுக்கு போன்னு படத்துலதான் பார்த்திருக்கோம். நாடு விட்டு நாடு வந்து இங்க குற்றம் பண்றது கிளாஸ் எடுத்து இல்ல, இந்த சைபர் கிரைம் குற்றம் எல்லாம் நிறைய நடக்குது இல்லைங்களா, இந்த ஏடிஎம் கார்டு அக்கௌண்ட் எனக்கே நடந்திருக்கு. ஆமா, ஏடிஎம் கார்டு கொடுங்க, அப்புறம் இந்த ஹேக் பண்றது, நம்ம அக்கௌண்ட்ல இருந்து போறது, ஜிபேல நான் உங்களுக்கு பணம் அனுப்பிடுவாங்க, ஜிபேல பணம் அனுப்புவாங்க. ஆனா நான் உங்களுக்கு அனுப்பிச்சுட்டேன் சாரி எனக்கு அனுப்புங்கம்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், யாரோ ஒருத்தர்னு சொல்லிட்டு திரும்ப அனுப்புவோம். ஆனா நம்ம டோட்டல் அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க காணாம போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்குதுக்கு. இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் எடுத்து அவங்க பசங்களுக்கு டெபாசிட் பண்ணிடுவாங்களாமா வீட்டுக்கு. இது வந்து எனக்கு ஒரு உயரிய அதிகாரி 2012 கோயம்புத்தூர்ல இந்த கமிஷன் ஆஃபீஸர் இது எங்களுக்கு நேருக்கு நேரம் சொன்ன ஒரு விஷயம். அப்ப டெபாசிட் பண்ணா நாளைக்கு அவங்க உயிர் போனா கூட இவங்க கேட்கக்கூடாது, அவங்க ஃபேமிலி செட்டில்டு. இதனால வந்து அவனுக்கு கிடைக்கிற லாபம் வந்து கிடைச்சிட்டு சப்போஸ் அவன் மாட்டிக்கிட்டான்னு சொல்லாம செத்து போயிடும். இது வந்து படம் மாதிரி நடந்து சொன்ன சம்பவம். அப்போ இப்போ இன்னைக்கு இது வந்து ரியாலிட்டியா நடந்துட்டு இருக்கிறப்போ அப்ப நம்ம எவ்வளவு அவேர்னஸா இருக்கணும், எவ்வளவு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணணும். நிஜமாக குற்றம் இப்ப எத்தனை வருஷமா அதிகமா இருக்கு நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப சமீபமா நிறைய அதிகமா எனக்கு குறிப்பா பெண்களுக்கு எதிராக ரொம்ப அதிகமாவே பெண்களுக்கு எதிராக நடந்திருக்கு. இப்ப இதுக்கு காரணம் என்ன, போதை ஒண்ணு, அப்புறம் அதே மாதிரி இந்த மாதிரி தான் நிறைய வந்து கலப்படம் ஆயிட்டோம். அந்தந்த ஊர்ல இருந்தவங்க மாதிரி மாறி இப்போ நிறைய ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்து இப்போ வந்தாரை வாழ வைக்கும் எல்லாம் பெருமையா பேசிக்கிறோம். ஆனா இன்னைக்கு வந்து அதை மீறி ஒரு கலப்படமான மனிதர்கள் மிக்ஸ் ஆன உடனே யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நம்ம வந்து பார்க்க முடியல. நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு ஊருக்குள்ள போனா இன்னார் தான் இருப்பாங்கன்னு அந்த காலத்துல இருந்தாங்க. அன்னைக்கு வந்து தப்பு இல்லை, தப்பு நடக்காது, எங்கேயா ஏதாவது ஒரு இடத்துல நடக்கிறக்கே அது ஊர் ஊரம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, சாதாரணமாக போச்சு. நிஜமாம்மா, நீ வீட்டுக்குள்ள இருந்துட்டு பல பேர், அதாவது கொரியர் பாய், ஸ்விக்கி பாய், சொமேட்டோ பாய், இந்த கம்பெனி நம்ம தப்பு சொல்லலை, அவர் அந்த கம்பெனி போர்வையில யார் வந்தா உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த கம்பெனி பேர்ல ஒரு ஷர்ட் மாட்டிக்கிட்டு ஒரு கொலை குற்றவாளி வந்தா உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. நீங்க வந்து விசாரணை பண்ணி அந்த கம்பெனிக்காரன் எங்க பையன் இல்லைன்னு சொல்றதுக்கே ஒரு 2-4 வருஷம் போயிடும். அதே மாதிரி கொலையை நிரூபிக்கிறதுக்கு 4 வருஷம் போயிடும். இப்போ சின்ன ஒரு விஷயமா நம்ம பாக்குற ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய விஷயத்தை எடுத்துட்டு போகுது. இப்போ கொலையும் இப்ப கற்பழிப்பு எப்படிமா நடக்குது, எப்படி நடக்குது? வீட்டுக்குள்ள இருக்காங்கங்கிறாங்க, வந்து கதவை தட்டுற ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து தட்டுறாங்க.
அதை வாங்கிக்கலையா இதை வாங்கிக்கலையா, யாருக்கு இதுக்கு இது வந்து நம்ம பொதுமக்கள் வந்து ரொம்பவே லேசி ஆயிட்டோம். ஓகே மேடம், நிறைய பேசணும் இன்னைக்கு. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி மேடம். நன்றிகள்.